இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்து மாபெரும் நன்மைகளை செய்து வந்த குரு. எப்படி மாபெரும் நன்மைகள் அப்படின்னா, செல்லும் இடமெல்லாம் வெற்றி முழக்கம் என்ற நிலை இருந்திருக்கும். தொட்டது துலங்கும் என்ற நிலைகளை உருவாக்கி தந்திருப்பார். எல்லாவற்றிலும், சமூகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உணர்ந்திருப்பீர்கள். இதையெல்லாம் நடத்தி வைத்தார் குரு. இந்த வருடம் கர்ம குருவாக வருகிறார். குரு நின்ற இடம் பால் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழில், வேலை, பணி இவைகளில் ஒரு எதிர்பாராத சறுக்கல்களை தருவார். போட்டியாளர்களால் ஒரு குடைச்சல், தடங்கள் இருக்கும். பங்கு சந்தைகளில் நீங்கள் தேர்வு செய்த பங்கு மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்கும் அல்லது ஒரு நிலையற்ற நிலையை அது உருவாக்கும். இது கர்மஸ்தானத்தில் குரு இருப்பதால் ஏற்படக்கூடிய அந்த சாதக பாதகங்கள். பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் 5ஆம் பார்வை 2இல் பதிகிறது. அது தனஸ்தானம். வாக்கில் இதுவரை இருந்து வந்த கடுமைகள் குறைந்து அமைதி, நிதானம் இருக்கும். சில தடைகள் இருப்பினும் தனவரவு சமாளிக்கும்படியாக இருக்கும். 7ஆம் பார்வை 4இல் பதிவதால் அசையும் அசையா சொத்துக்களில் ஒரு நல்ல நிலை இருக்கும் அல்லது சொத்து சேர்ப்பீர்கள். விலை உயர்ந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலைகள் உருவாகும். தங்க ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். 9ஆம் பார்வை 6இல் பதிகிறது. தனவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இதுவரை குடைச்சல் தந்து வந்த கடன் அடைபடும். உடலை வரித்து வந்த நோய்கள் தீரும். போலி நண்பர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள்.